வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 14 இன்றைக்கி வேர்ல்டு லாஜிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். லாஜிக் டேனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யார்ட்டே ஒருத்தன்ட்டு போயிட்டு நீ 10ஆம் மாடிலேருந்து கீழே குச்சிரா சொர்க்கத்தை பார்த்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உடனே அவங்க குச்சிருவானா நம்மளை அசிங்கமாக திட்ட மாட்டான். ஏன்னா சொர்க்கன்றது முதல்ல ஒன்று இருக்கா, நான் 10ஆவது மாடிலேருந்து கீழே குச்சா என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு யோசிக்கும். இப்படி நம்ம லைஃப்பில் ரெகுலராக நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா லாஜிக்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். லாஜிக் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சரி, இந்த லாஜிக்ன்றதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படிலாம் செய்யலான்றத ஒரு கோட்பாடுகளை நம்ம வகுப்போம். இப்போ நான் இங்கேருந்து இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னா எப்படி போகணும், எதனால் போகணும், அதுக்கு எவ்வளோ பெட்ரோலை போடணும், பைக்கில் போகிறோமா, காரில் போகிறோமா, ஃப்ளைட்டில் போகிறோமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் நம்ம யோசிப்போம்ல. இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய இதுக்காகவே ஒரு தினத்தை உருவாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் டே. சரி, இதுக்காக இந்த டேட்டை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, குர்ட் காடல், ஆல்ஃப்ரெட் ட்ரான்ஸ்கி அப்படின்ற 2 பேர் இன்றைக்கி மேத்தமெட்டிக்ஸில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை அறிவியலாளர்களையும் வியக்க வச்ச 2 பேர் தான் இவங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் அந்த A வெட்டு B அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்ல, அதாங்க வட்ட வட்டமாக A யூனியன் B அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கூட சொல்லுவீங்களே. அண்ட் அல்ஜிப்ரா, இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸில் நிறைய கோட்பாடுகளை வகுத்தவங்க இவங்க. இந்த கோட்பாடுகள் மூலமாக என்ன ஆச்சுன்னா, நிறைய மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்களில் நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்கும் இது ஒரு பேஸாகவே அமைஞ்சுது. இந்த மாதிரியான கோட்பாடுகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம லாஜிக்காக யோசிக்கலைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய வளர்ச்சியை, இவ்வளோ பெரிய அறிவியல் விஞ்ஞானத்தை நம்மளால் பார்த்தே இருக்க முடியாது. அப்போ இந்த கோட்பாடுகள், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கை பேஸாக வச்சு தான். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ்ன்றதே லாஜிக்கினுடைய துவக்கமும் முடிவும் மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்படிப்பட்ட இந்த கோட்பாடுகளையும் இந்த லாஜிக்கை நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் தேவை. அப்படின்றதுனால தான் இந்த 2 அறிவியலாளர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி வேர்ல்டு லாஜிக் டே அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அங்கீகரித்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜனவரி 14. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல நாடுகள் கொண்டாடுறாங்க. எந்தெந்த நாடுலாம் பார்த்தீங்கன்னா ஆர்மேனியா, பெலாரஸு, பல்கேரியன், ஜார்ஜியன், கிரேக்கு, மெக்கடோனியன், ரொமானியன், ரஷ்யனு, செர்பியன், யுக்ரைனியன் சொல்லிட்டு வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகள் வேர்ல்டு நியூ இயர்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாள் வந்து அவங்களுக்கு ஏன் நியூ இயராக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் வந்து பாரம்பரியமாக தொடரக்கூடிய விஷயங்கள் தான். சரி, இன்றைக்கி நம்ம ஊர்லேயுமே ஒரு டே இருக்கே, போகி. கரெக்டுங்க. இந்த 2த்துக்குமே மிகப்பெரிய ஒத்துமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வைடில் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வெளில ஒரு பெரிய நெருப்பை போட்டு எரிச்சு அந்த இடத்துல வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு சரக்கை போட்டு டான்ஸ் ஆடுறது தான் இவங்களுடைய ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா விடிய காலையில் நெருப்பு கொளுத்துவோம், மோளம் அடிப்போம், டான்ஸ் ஆடுவோம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ இதே சேம் திங் அவங்க பண்ணுறாங்கன்றது எனக்கு பார்க்கறதுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. சரி, இந்த போகி பண்டிகை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ண பரமாத்மான்றது இந்திரன், அதாவது வருண பகவான் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு பெரிய செருக்கு வந்துடும், நான் இல்லைனா இந்த உலகமே வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, அவரை கும்பிட விடாமல் மக்களை வந்து தடுத்து நிறுத்திடுவார். இதில் கோபமானவர் தொடர்ந்து மழையாக பெஞ்சு தள்ளுவார். உடனே இவர் என்ன பண்ணுவார், கோவத்தினகிரி அந்த மலையை அப்படியே தூக்கி பிடிச்சி நிற்பார். மக்கள் எல்லாருமே அதில் வந்து அடைக்கலம் போவாங்க. இப்படி அவருடைய ஆணவத்தை அழிச்ச நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விதமான வரலாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு போகி பண்டிகைக்கு நிறைய வரலாறுகள் இருக்கும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, பழைய விஷயங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாளை வந்து பார்த்துட்டு இருக்கா. சரி, இப்படி ஏகப்பட்ட கான்செப்ட் இந்த போகி பண்டிகையில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் முழுக்க நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு நியூ இயர்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒத்துமை இருக்காம தான் எனக்கு தெரியுது. எப்படி ஒத்துமை இருந்தாலும் சரிங்க, இந்த நாளை நியூ இயர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. நாம் இந்த நாளை போகின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அண்ட் நமக்குமே வந்து தை 1 நியூ இயர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு தை 1, நாளைக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூ இயர்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல நாடுகள் கொண்டாடுறாங்க. ஜனவரி 14 போகி பண்டிகை நாம் கொண்டாடுறோம் ஜனவரி 14. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலியில் இறையாண்மை மீட்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தான். மாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆட்சி கவிழ்ப்புன்றது நடந்துனே இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1960 2024 வரைக்குமே நடந்துனே தான் இருக்குது. இதுமாதிரி ஆட்சி கவிழ்ச்சி அடிக்கடி வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்க இந்த ஆப்பிரிக்க நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மேலே ஒரு பொருளாதார தடையை விதிச்சாங்க. பொருளாதார தடை விதித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் பொருளாதார தடை தானே விதிக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லைகளையே மூடிடுறோம், நீங்கள் எப்படி உள்ளே வரீங்க போகிறீங்கன்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படி மக்கள் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது அப்படின்றது அந்த நாட்டினுடைய ஒரு பெரிய பலத்தை காட்டின ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த நிகழ்வு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனவரி 14 இறையாண்மை மீட்கப்பட்ட நாள். ஏன்னா இந்த மாதிரி அவங்க ஒரு பலத்தை காட்டினது அப்படின்றது அவங்க நாட்டினுடைய வலிமையை காட்டுறது. அவங்க நாட்டினுடைய வலிமைனா இது எங்களுடைய கல்ச்சர், இதை நீங்கள் மாற்றிடாதீங்கன்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களை போரிட்டு ஜெயிக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தானே. அப்படி அவங்களுடைய இறையாண்மை மீட்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 14 மாலி.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டே ஆஃப் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய படைகளை உருவாக்கி ஆகணும். அப்படி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி இந்த இராணுவத்தை உருவாக்கின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாய்நாட்டை காக்கக்கூடிய காவலர்கள் தினம் அப்படின்ற மாதிரி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி அந்த சோல்ஜர்ஸ்லாம் உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த டே ஆஃப் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க உஸ்பெகிஸ்தான் ஜனவரி 14. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துனிசியாவில் ரெவல்யூஷன் அண்ட் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 2014 இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் இது. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெனி அபிடின் பென் அலி அப்படின்ற ஒருத்தர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1987 அந்த நாட்டினுடைய ஆட்சியில் இருக்காரு. இவருடைய ஆட்சி வந்து மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சியாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கட்டுப்பாடுன்றது மக்கள் மத்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் பஞ்சம் பட்டினி பசி அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த நாடு வந்து அமைதியாக இருக்குன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய சர்வாதிகார கண்ட்ரோலில் அவங்க வச்சிருக்கிறது தான் காரணம். இதெல்லாம் எதிர்த்து வந்து மக்கள் போரிடலான்னு நினச்சாலும் முடியல, ஏன்னா இதை உங்களுக்கு பெரிய கட்டுப்பாடில் வச்சுருக்காங்களே. இதெல்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17, 2014 என்ன நடக்குதுன்னா ஒரு ரோட்டு பக்கத்தில் ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையை போயிட்டு ஒரு போலீஸ்காரங்களாம் போயிட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. இதை பார்த்தவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. 26 வயசு மதிக்கத்தக்க அந்த முகமது பௌசிசி அப்படின்ற பர்சன் இது என்ன பண்ணுறது, இது எப்படி எதிர்க்கிறதுனே அவருக்கு தெரியல. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே வந்து நெருப்பு வச்சு கொளுத்தி இறந்து போயிடுறாரு. இது வந்து மிகப்பெரிய புரட்சியை மக்கள் மத்தியில் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி அப்போ இருந்த அந்த ஆட்சியை அடித்து ஒழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமாக அது அமைஞ்சிருது. இந்த ஜென் அபிடியன் பென் அலி அப்படின்றவர் இவருடைய ஆட்சியானது வீழுது. இவர் ஆட்சி வீழ்ந்த உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசந்தம் கிடைச்சதுனால இந்த அரபினுடைய வசந்தம் கிடைச்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் அண்ட் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க துனிசியாவில் ஜனவரி 14. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நேஷனல் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 தாய்லாந்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுங்க. இந்த வெள்ளத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய இடங்கள் போச்சு, நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்ததுக்கு காரணம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் நிறைய அழிஞ்சு போனதா. ஏன்னா ஃபாரஸ்ட் இருந்திருந்தால் மண்ணுக்கு வந்து ஒரு பெரிய பிடிப்பு இருந்திருக்கும், அந்த பிடிப்பு இருந்தால் நிலச்சரிவுலாம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவானது காரணம் இவ்வளோ பெரிய காடுகள் நம்ம அழிச்சது தான். இன்னைக்கு இந்த உலகமே ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அது காரணம் இந்த இயற்கை நம்ம வஞ்சிக்கிறதா, அந்த இயற்கையை நம்ம பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணதால் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா 5ஆம் ராமான்ற ஒருத்தர் தான் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருக்கா. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திட்டத்தை போடுறாரு. இதுக்கப்புறம் வந்து எந்த விதமான காடுகளை நம்ம அழிக்கக்கூடாது, வளர்க்குறதுக்கான என்ன வழியோ அதை பார்க்கணும். அதே மாதிரி காடுகளை அழிக்கிறதுக்கோ இல்லை மரங்களை வெட்டுறதுக்கோ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித சலுகைகளும் இருக்கக்கூடாது. அதுக்கான கரெக்டான ஒரு ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கே வந்து பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு சைன் பண்ண இந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்லாந்தில் ஜனவரி 14. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ராட்டிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிருக்கிறோன்னா அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருமே ஆட்சி செஞ்சாங்கன்னு. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயுமே நிறைய பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். 1781 என்னாச்சுன்னா உள்நாட்டு போர்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அது எதிர்ப்பு தெரிவித்து நிறைய சண்டைகள்லாம் போயிட்டு இருந்தது, யார் இந்த நாட்டை ஆள போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளாக இருந்தது. ஸோ அப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மாநிலங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இதுலேருந்து ஒரு பெரிய தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ 13 மாநிலத்தில் 9 மாநிலங்கள் வந்து அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுறாங்க. அப்படி அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி திரும்பின அந்த நாளை வந்து இவங்க ராட்டிஃபிகேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்காவில் ஜனவரி 14. நாம் எதுக்கடா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுப்பேன். நம்மளோட இதே துடிப்பு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்முடைய தேவை ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.